ॐ गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति पराङ्गतिम् गोष्पदीकृतवारीशम् अशुकीकृतराक्षसम् रामायण महामालारत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि अन्योन्यसदृशाकारो त्रैलोक्यगृहदम्पती इमौ युवां प्रणम्याहं भजाम्यद्य कृतार्थताम् போன வாரம் விஸ்வாமித்திரர் கங்கை மறுபடியும் பூமிக்கு எப்படி வந்ததுங்கிறத ராமருடைய கேள்விக்கு பதில் சொல்றார். அதுக்கு பதிலா சகர மகாராஜாவுடைய கதை சொல்றார். அதை நம்ம பார்த்துட்டோம். அந்த கதை ஆரம்பம் பார்த்துட்டோம். இப்ப குதிரையை தேடி போன 60,000 பேரும் ஒரு வழியா குதிரையை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல கண்மூடி தியானத்துல இருக்கிற கபில முனிவரை பாக்குறாங்க. அவர்தான் குதிரையை திருடினவர் அப்படின்னு அசியூம் பண்ணி என்ன ஏதுன்னு தெரியாம விசாரிக்காம, ஏ துஷ்டனே, எங்க யாகத்துக்கான குதிரையை திருடினவன் நீதான். நீதான் அந்த திருடன். நாங்க யாரு தெரியுமா? சகர மகாராஜாவுடைய புத்திரர்கள். குதிரையை திருடின உடனே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ஆக்ரோஷமா கோபமா பேசுறாங்க. அவங்களாவே அவரை திருடன்னு நினைச்சு கோபத்துல அகங்காரத்துல மேபி தேவர் டயர்ட் ஆல்சோ. ஏன்னா குதிரையை தேடி தேடி வந்திருக்காங்க. அப்புறம் அங்க யாகம் முடியணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர். அண்ட் சில சமயம் நம்ம பவர்ஃபுல்லா இருக்கோம்னா அதுக்கு ஒரு அகங்காரம் வந்துடுறது. சோ என்ன பண்றாங்க, அவங்க கையில இருக்கிற அந்த ஆயுதங்களால அவரை தாக்க போறாங்க. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. சோ கபில மகரிஷிய தாக்க போகும்போது அவங்களுடைய அகங்காரத்தையும் திமிரியும் பார்த்துட்டு ஹூங்காரம் சொல்லி அந்த அவங்கள எரிச்சிடுற கண்ணை திறந்து. இது நம்ம பிருகு மகரிஷியோட வரத்தோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த 60,000 பேருக்கும் இப்படி ஒரு முடிவு ஏற்கனவே நிச்சயப்பட்டதாக தான் தெரியறது. ஏன்னா அவர் சந்ததி வளர்றதுக்காக அவங்கள கொடுக்கல, அந்த விருத்திக்காக கொடுக்கல. அதனால வம்சத்தை வளர்க்கறதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒரு மகன். சோ இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது அப்படின்னாலும் இது ஆஹ் கஷ்டமான ஒரு விஷயம்தான் இது. 60,000 பேரும் பஸ்மம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது. நாங்க சகர மகாராஜாவோட மகன்கள்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது ஒன்னும் ஒரு தப்பு கிடையாது. ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு சொல்லிக்கலாம். நாங்க இந்த மாதிரி குதிரையை தேடி வந்திருக்கோம், நாங்க சகர மகாராஜாவுடைய மகன்கள்னு சொல்லிக்கலாம். ஏன்னா சகர மகாராஜா ரொம்ப பாப்புலரானவர், எல்லாருக்கும் தெரிஞ்சவர், சொல்லிக்கலாம், தப்பில்ல. ஆனா அவரோட பேரையே திமிரா யூஸ் பண்றது இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் த்ரெட்டன் பண்ற மாதிரி, மிரட்டுற மாதிரியாருது. எங்கப்பா யார் தெரியுமா, எங்கப்பா யார் தெரியுமா, எங்க அம்மா எங்க இருக்காங்க தெரியுமா, இந்த போஸ்ட்ல இருக்காங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறது இது. சோ அப்படி சொல்லும்போது அது அந்த டோன் மாறும்போது அர்த்தமும் மாறிடுறது. சோ அந்த மாதிரி ஒரு அகங்காரத்துல அவங்க பேசினதால வந்த விளைவு. இப்ப சகர மகாராஜா பாவம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கார். தன்னுடைய மகன்கள் எல்லாம் போனாங்களே, ரொம்ப காலமாச்சே, இன்னும் வரலையே, யாகத்தை வேற முடிக்கணுமே அப்படின்னு பலவிதமான கவலைகள் அவருக்கு. போன பிள்ளைகள் வரல, கிடைக்க வேண்டிய குதிரை கிடைக்கல, குதிரை வந்தாதான் யாகமாகும், இந்த மாதிரி பலவிதமான ஒரு பிரச்சனையில, ஒரு கவலையில, ஒரு ஆங்ஸைட்டி அவருக்கு. சோ சகர மகாராஜா அம்சமான கூப்பிடுறார். ஒருத்தர் தான் இப்ப அங்க இருக்கார். அம்சமான பார்த்து, அம்சமான், உனக்கு எல்லா கலைகளும் தேர்ச்சி இருக்கு, நீ மகா சூரன், நம்முடைய முன்னோர்களுடைய தேஜஸ் உன்கிட்ட இருக்கு, அவங்களுடைய தேஜஸுக்கு சமமானவனா நீ இருக்கப்பா. உன் அப்பாக்கள் சித்தப்பாக்களுடைய நிலைமை என்ன, குதிரையை யார் திடுனா, குதிரை எங்க இருக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு போய் அப்படியே குதிரையும் எப்படியாவது கூட்டிட்டு வந்துரு, குதிரையோட வா அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு. போற வழி போறதுக்கு அப்படியே ஒரு அட்வைஸும் கொடுக்கறாரு. இந்த பூமிக்கடியில இருக்கிற இந்த ஜீவராசிகள்லாம் ரொம்ப பலம் உள்ளதுப்பா, அதாவது கொஞ்சம் கான்சியஸா இரு, ஜாகிரதையா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்ற.
அதே சமயத்துல மரியாதைக்கு உரியவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு மரியாதை செலுத்து. இல்ல உனக்கு இடையூறா இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கொன்னுடு. ஏன்னா இந்த யாகம் உன்னாலதான் நிறைவேறணும். நீதான் எப்படியாவது இந்த குதிரையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இந்த யாகத்தை பரிபூர்ணமா நல்லபடியா முடியறதுக்கு வேண்டிய சகாயம் பண்ணணும். அது உன்னுடைய பொறுப்பு. இந்த யாகம் பூர்ணமாறதுதான் எல்லாருக்குமே நல்லது. பூர்த்தி ஆகாத யாகத்தால விபரீதமான பலன்கள், விபரீதமான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு. சரி, இவர் கிளம்பினாரே, எப்படி எப்படி டைரக்ஷன் தெரியும்? கூகுள் மேப் வச்சு பாப்பாரா? என்ன பண்ணுவாருன்னா, அவங்க போற வழிதான் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? எல்லாம் கொத்திண்டு கொத்திண்டு தானே போயிருக்கா. சோ அந்த மாதிரி தான் போயிருக்காரு, தேடின்னு போறாரு. ஆனா இதுல இன்னொன்னு வந்து இவர் சொல்றாருல்ல, இந்த பூர்த்தியாகாத யாகத்தால விபரீத விளைவுகள் உண்டுன்னு சொல்றாரு. ஆனா அவருடைய 60,000 மகன்களும் இறந்து போனதான் விபரீதமான விளைவு. ஆக்சுவலி பார்த்தோம்னா அந்த ஒரு அப்ரப்டா நின்னு போயிடுது அந்த யாகம். விபரீதமே அதுதான். அவருக்கு அந்த நியூஸ் தெரியலையே தவிர அது வேற விதமா தான் அது முடிஞ்சிருக்கு. நம்ம பார்த்தோம், தசரதர் அஸ்வமேத யாகம் பண்ணும்போது ராஜாக்கள்லாம் அவ்வளவு சுலபமா அதை எடுத்து பண்றது இல்ல, அது ரொம்ப கஷ்டமானது. அதனால்தான் தசரதர் எக்கச்சக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து பண்றார். நிறைய விபரீதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இந்த இந்திரன் போய் குதிரையை திருடிட்டு போகணும்? அது அடுத்து ஏன்னா நம்ம இங்கேன்னு இல்ல, எங்க பார்த்தாலும் குதிரை திருடிட்டு போறது இந்திரனா தான் இருக்காரு. வேற யாரும் குதிரையை திருடிட்டு போறதுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்காரு இந்திரன். இந்த இந்திரனுடைய பொசிஷன், இந்திரன்ங்கிறது ஒரு பொசிஷன் தான். எப்படி சிஎம் பிஎம் அந்த மாதிரி இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான். எப்படி எப்படி பிஎம் சிஎம் எல்லாம் மாறுறாங்களோ அதே மாதிரி இந்திரனும் ஒவ்வொரு காலத்துக்கு மாறிட்டு தான் இருக்காங்க. அதே இந்திரன் கிடையாது. ஆனா இந்த இந்திரனுக்கு வந்து என்னன்னா, யாராவது பவர்ஃபுல்லா வராங்கனாலே கொஞ்சம் த்ரெட்டனிங்கா ஃபீல் பண்றது. எனிபடி ஹூஸ் ரைசிங் இன் பவர் அப்படின்னாலே ஒரு த்ரெட். அது வந்து ரிலீஜியஸா இருந்தா டெஃபினட்டா ஒரு த்ரெட் தான். ஏன்னா வெறும் யாகங்கள் பண்றதால ஒருத்தர் வந்து இந்திரன் ஆயிட முடியாது. அந்த அந்த யாகங்கள் பண்ண நிறைய புண்ணிய காரியங்களும் சேர்த்து பண்றாங்க. சோ அதுவும் இல்லாம 100 அஸ்வமேத யாகம் பண்ணிடுறதுனாலயும் ஒருத்தர் இந்திரன் ஆகிட முடியாது. பட் ஸ்டில் ஹி ஃபீல்ஸ் த்ரெட்டன்ட். இந்திரனுக்கு வந்து பதவி மேல ஒரு பயம். இப்ப எலெக்ஷன் டைம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பதவி பயம் எல்லாருக்குமே இருக்கு. யாராவது கொஞ்சம் ஃப்ரெஷர்ஸ் வர்றாங்க, புதுசா யாராவது வராங்க அப்படின்னாலே உடனே அவங்க த்ரெட் இல்ல. பட் அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா, அவங்க பெரியவங்க ஆயிட்டாங்கன்னா நமக்கு த்ரெட் தானே. அவங்களால நமக்கு பதவி போயிடும் இல்லையா அப்படிங்கிற ஒரு பயம் இந்திரனுக்கு. இதுல என்ன தெரியறதுன்னா, நம்ம இந்திரனாகவே ஆனாலும் கூட நமக்கு ஒரு பயம், பொறாமை, பேராசை இதெல்லாம் நான் ஒரு ஜீவனை விட்டு போறதில்ல. சோ பதவி பெருசா இருக்கிறதுங்கிறது முக்கியம் கிடையாது. நமக்கு பக்தி இருக்கா, சரணாகதி இருக்கா, ஆத்ம ஞானம் இருக்கா, யோக புத்தி இருக்கா, அதுதான் வந்து ஒருத்தனை பண்பட்டவனா ஆக்குறது. ஆத்ம ஞானத்தால் மட்டுமே ஒருத்தன் இதுல இருந்தெல்லாம் விடுபட முடியும். ஜீவனாக இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே ராகத்வேஷ வசத்தில் தான் இருப்பார்கள். இது பகவானே பகவத்கீதையில 3rd சாப்டர்ல சொல்வார், இந்திரியஸ்யார்த்தே யார்த்தே ராகத்வேஷு வியவஸ்திதோ தயோர்ன வசமாகச்சை தௌஹ்யஸ்ய பரிபங்கினோ அப்படின்னு சொல்றார். இந்திரியஸ்ய அர்த்தே, அதாவது இந்திரியங்கள் வந்து இந்திரிய விஷயங்களை நாடிதான் போகும். அந்த ஒவ்வொரு இந்திரிய விஷயத்தின் மேலேயும் அதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கத்தான் செய்யும், ஒரு லாங்கிங் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த ராகத்வேஷத்தின் வசத்துல நீ வராத. யூ டோன்ட் கம் அண்டர் தி ஸ்பெல் ஆஃப் இட்ங்கிறாரு. அதன் வசத்தில் நீ வராமல் இருக்கிறது தான் உன்னால பண்ண முடியுமே தவிர, என் மனசுல ஏன் இந்த மாதிரி ஒரு ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு, ராகத்வேஷம்ங்கிறது விருப்பு வெறுப்பு, ஏன் எனக்கு இந்த விருப்பு வெறுப்பு இருக்கு, அந்த விருப்பு வெறுப்பை நான் கண்ட்ரோல் பண்றேன்னு சொன்னா இல்ல, அது வந்து உன்னால முடியாதுங்கிறார் பகவானே. விருப்பு வெறுப்பு ஏன் வருதுங்கிறத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அது பல ஜென்மத்து சம்ஸ்காரத்தால ஏற்படுற விஷயம். அது ஒண்ணு நம்ம நிறுத்தணும்னு நினைச்சா இன்னொன்னு வேற ஏதாவது ஒண்ணு பாப்பப் ஆயிட்டே இருக்கும். சோ விருப்பு வெறுப்புங்கிறது என்னன்னா,
ஆசைன்னு சாதாரணமா எல்லாரும் சொல்லிடுவோம். பட் ஆசைங்கிறது கூட வந்து பிரச்சனை கிடையாது. ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறதுங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சக்தி, இச்சா சக்தி. பட் அந்த ஆசை பேராசையாக ஒரு லாங்கிங், ஏக்கம். சோ அது ஏக்கமாக மாறும்பொழுதுதான் நமக்கு கோபம், பொறாமை, அந்த மாதிரியான காமக்ரோத லோப மோகம் மதமாத்சரியங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது அதனால வருது. ஸோ டிசையர் பை இட் செல்ஃப் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஆசைப்படுவது தவறு இல்லை, ஏங்குவது தவறு. ஏங்குவது தவறுங்கிறத விட ஒருத்தர் ஏங்கினால் அதனால நீ உனக்கும் கஷ்டம், மத்தவங்களுக்கும் கஷ்டம். அதுதான் பகவான் கீதையில சொல்றார். சோ இந்த இந்த ராகத்வேஷத்தை நீ வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சினா அது கண்ட்ரோல் ஆகாது. நிகிரகம் கிம் கரிஷ்யத்திங்கிறார். அதுக்கு முந்தின வருஷத்துலயே பகவான் என்ன சொல்றார், யூ cannot கண்ட்ரோல். எப்ப என்ன வரும் மனசுல, எதுக்கான துவேஷம் வரும், எதுக்கான ராகம் வரும் நமக்கு தெரியாது. நான் சொன்ன மாதிரி இது வந்து இட் வில் அப்பியர், எனக்கு பூர்வ ஜென்ம சம்ஸ்காரங்கள்னால வரும். சோ ஒரே சொல்யூஷன் என்னன்னா, தயோர்ன வசமாகச்சேது, அதன் வசத்தில் நீ வராதா. நீ அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீன்னா, ஓ எனக்கு இந்த மாதிரி தோன்றது, நான் வந்து அதோட போயிடக்கூடாது, அது போற போக்கிலேயே நம்ம போயிடக்கூடாது, நம்ம ஜாகிரதையா இருக்கணும். சோ அந்த இடத்துலதான் நமக்கு வந்து ஒரு ஃப்ரீவில் இருக்கு, எபிலிட்டி டு சூஸ் அப்படிங்கிறோம். நம்முடைய பவர் எதுல இருக்குன்னா, அந்த மாதிரியான ஒரு காரியம் நம்ம மைண்ட்ல ஒரு தாட் வரும்போது நம்ம அதனுடைய போறோமா இல்ல அதுல இருந்து அலர்ட் ஆகி விலகுறோமா அப்படிங்கிறது தான் நம்ம மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பவர். சரி, நான் பக்திமானா இருந்தா எனக்கு அது சரியாயிடுமா அப்படின்னா, பக்தி வெறும் பக்தியாக இருந்து எல்லா கோவில்களுக்கும் போய் நிறைய பூஜைகள்லாம் பண்ணி பெரிய பக்தனா இருக்கிறதுனாலையும் இந்த ராகத்வேஷம் ஒருனை விட்டு போறதில்லை. அதுக்கான ஒரு அலர்ட்னஸ் இருந்தால்தான். பக்திங்கிறது இந்த இடத்துல சரணம், கர்மயோகான்னு பகவான் சொல்றார். கர்மயோகத்துல அது அதன்படி வாழ்ந்தால்தான் இது ஓரளவுக்கு நம்ம அதன் வசத்தில் வராமல் இருப்போம். இது வரைக்கும் நம்ம அதோட வசத்துலதான் எல்லாருமே இருப்பாங்க. இப்போ பக்தி வந்து பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஆஹ் ராவணன் கூட பெரிய சிவபக்தன் தானே. இப்ப ராவணனுடைய பக்திக்கும் அவனுடைய நடத்தைக்கும் ஒன்னும் சம்பந்தம் இருக்கிற மாதிரியே தெரியல இல்லையா. பக்திக்கு பகவான் அருள் பண்ணுவார், அது வேற. அப்ப கூட அகங்காரத்தினால அவன் பக்தி பண்ணும்போது கட்டவர்களாலே ஒரு நசுக்கிட்டாரு. நான் பகவானை விட பெரியவன்கிற ஒரு எண்ணம் வரும்போதே அவர் நசுக்கிட்டார். பக்தி மட்டும் பத்தாது. பக்தியோடும் சேர்ந்து நல்ல குணங்கள், நல்ல விஷயங்கள்லாம் வளர்த்துக்கணும். அதோட வசத்தில் வராமல் நாம் இருக்கணும். அதுக்காக நம்ம இந்திராதி தேவர்கள் எல்லாம் வந்து கேவலமாவும் நினைச்சிடக்கூடாது. ஏன்னா ஆஹ் அவங்க அந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னா அதுக்கு அதுவும் பகவான் நியமிச்சவங்க தானே அந்த தேவர்களும். பகவான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கார், அவங்களுக்கு பவர் இருக்கு. அவங்களுடைய அனுகிரகங்கள்லாம் நமக்கு டெஃபினட்டா தேவை. சோ இந்திராதி தேவர்களையும் நம்ம கேவலமா நினைக்க கூடாது. இன்னொன்னு என்னன்னா, இந்த இந்திரன்ங்கிறது வந்து பல யுகத்து இந்திரனை பத்தின கதைகள்லாம் நம்ம படிப்போம். நம்ம வெறும்னா காமனா இந்திரன்னு சொல்லிடுறோம். லைக் காமனா பிஎம் சிஎம், அந்த சிஎம் இப்படி பண்ணாரு, பிஎம் இப்படி பண்ணாருன்னு சொல்றோம். பட் எந்த பிஎம் எந்த சிஎம், அவருக்கு ஒரு பேர் இருக்குமே, அப்படி சொன்னாதான் நமக்கு தெரியும். சோ இந்த கதைகள்லாம் இந்திரன் அப்படி பண்ணான், வாயு அப்படி பண்ணினான் அப்படின்னு சொன்னா தேவர்களுக்கே 100 வருஷம் தான். தேவர்களுடைய 100 வருஷம் அப்படின்னு இருக்கு தனியா. சோ அந்த டைம் கால்குலேஷன் படிப்பானா அடுத்த செட் ஆஃப் தேவர்கள் வந்துடுறாங்க. சோ ஏதோ ஒரு இந்திரன் பண்ணதை வந்து எல்லா இந்திரர்களும் அப்படி இருந்தாங்கன்னு நம்ம எடுத்துக்கவும் முடியாது. ஆனா நமக்கு புராணங்கள் ஏன் இந்த இந்திரனை பத்தி இப்படி சொல்றதுன்னா, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உன்னுடைய ராகத்வேஷம் உன் வசத்துல இல்லைன்னாலும் நீ இப்படிதான் இருப்ப. எவ்வளவு மேல போனாலும், மேல மேல பறந்தாலும் நீ உன் பார்வை எதுல இருக்கு. சரி, இந்த தேவர்களுக்கும் வந்து பாப புண்ணியங்கள்லாம் உண்டு. அந்த நம்ம பாக்குறோம்ல, இந்த நீ பண்ணின தப்புக்கு நீ பூலோகத்துல போய் பிறக்க கடவுதுன்னு கொஞ்ச நாள் பூலோகத்துல போடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பிராயசித்தமா இது பண்ணினா நீ மறுபடியும் தேவலோகத்துக்கு வந்துருவே எல்லாம் சொல்லுவாங்க. சோ அந்த அவங்களுக்கும் அந்த பாப புண்ணியம் இருக்கத்தான் செய்யறதுங்கிறத நம்ம பாக்குறோம். பட் எனிவே, சோ இந்திரனுக்கு இந்த த்ரெட் எப்பவுமே உண்டு. சகர மகாராஜா அம்சுமான போய் விவரம் தெரிஞ்சுட்டு வான்னு சொல்லி குதிரையோட வர சொல்றார். அவருடைய உத்தரவுப்படி அம்சுமான் கையில வெள்ளியும் கத்தியும் எடுத்துட்டு சகரபுத்திரர்கள் போன வழியிலேயே பூமிக்குள்ள வேகமா போறார். அவங்க பாதை அவருக்கு தெரியறது, அதனால அந்த போற பாதையிலேயே அவரும் போறார்.
போற வழியில தானவர்கள், ராட்சச, பிசாச, பன்னக, உரக கணங்கள்லாம் பூஜிக்கிற அந்த திக்கஜத்தை பாக்குறார். எப்படி அவருடைய சித்தப்பாக்கள்லாம் திக்கஜத்தை எல்லாம் பார்த்துட்டு தானே போனார், அதே மாதிரி திக்கஜத்தை எல்லாம் பாக்குறார். அந்த திக்கஜத்துக்கெல்லாம் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி குசலம் விசாரிக்கிறார். அப்பா சொல்லி அனுப்பியிருக்காரு இல்லையா, யாருக்கெல்லாம் மரியாதை செலுத்தணுமோ மரியாதை செலுத்து, அதனால இவங்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டியவர்கள் அவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த யானை கிட்ட அந்த கஜத்துக்கிட்ட கேட்கிறாரு, என்னுடைய சித்தப்பாக்களை நீங்க பாத்தீங்களா, குதிரையை யார் எடுத்துட்டு போனதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அந்த திக்கஜம் சொல்றது, மகனே உன்னுடைய காரியம் நிறைவேறி நீ குதிரையுடன் சீக்கிரம் திரும்புவ அப்படின்னு மட்டும் ஆசீர்வாதம் பண்றது. சோ இந்த 8 திக்கு கஜத்திலையும் எல்லா பக்கமும் தேடுறாரு. எல்லா திக்கஜமும் அதேதான், ஆசீர்வாதம் மட்டும்தான் பண்றது. அதுக்கு மேல அது எதுவும் எக்ஸ்ட்ராவா ஆமா வந்தாங்க போனாங்க அதெல்லாம் அது சொல்லல. சொன்னாதான் என்ன, வந்தாங்கன்னு சொன்னா பிள்ளையாண்டான் அட்லீஸ்ட் கொஞ்சம் நிம்மதியாவது இருப்பானேன்னா அது அவங்க வேலை கிடையாது. அதனால அவங்க அதை சொல்ல மாட்டாங்க. நமஸ்காரம் பண்ணியா நன்னா இரு, வந்த வேலை உனக்கு முடியும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றது மட்டும்தான் திக்கஜங்களுடைய வேலை. அவங்க ஜாப் அவ்வளவுதான். டு காட் த 8 திக்கையும் ரட்சிக்கிற வேலை மட்டும்தான். அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதம் எல்லாம் கேட்டுட்டு அம்சுமான் இன்னும் வேகமா, அட்லீஸ்ட் அவர் சொன்னாலே உன் காரியம் நிறைவேறும் சொன்னதே மனசுக்கு ஆறுதலா இருக்கு. சோ வேகமா போறார். நடந்து நடந்து தன்னுடைய சித்தப்பாக்கள் எல்லாம் சாம்பலா கிடக்குற ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த சாம்பல் குவியலை பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சிருது இதுதான் அவங்களுடைய சித்தப்பான். சித்தப்பாக்கள்னு எப்படி தெரியும்னா, என்னதான் இருந்தாலும் அந்த பஸ்மமானாலும் அந்த உடம்பு தானே பஸ்மமாயிருக்கும். மத்தபடி அவங்களோட கிரீட்டம், மோதிரம் அதெல்லாம் அங்கதானே கிடக்கும். அதெல்லாம் அங்கதான் இருக்கும், அவங்களுடைய வாழ் அதெல்லாம். சோ பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சு போயிடுறது, சித்தப்பாக்கள்லாம் இப்படி ஆயிட்டா அப்படின்னோடனே அது பார்த்துட்டு அவருக்கு துக்கம் தாங்கல. ஓன்னு வாய் விட்டு கதறார். அத்தனை துக்கம். ஆனா ரொம்ப ஷாக்கிங் இல்ல, 60,000 பேரும் ஒரு க்ஷணத்துல சாம்பலா கிடக்காங்கும் போது அவனுக்கு மனசுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுறது அம்சுமானுக்கு. இப்படியே உட்கார்ந்து ரொம்ப நேரம் வேதனையில அழுதுட்டு இருக்க. இப்படி அழுதுட்டு இருக்கறச்சே டக்குன்னு அவருடைய கண்ணு அங்க பக்கத்துல குதிரை மேய்ஞ்சுட்டு இருக்கிறத பாக்க, ஓ இதுதான் நம்மளுடைய யாக குதிரை கிடைச்சிருச்சுன்னு ஒரு க்ஷணம் சந்தோஷப்பட்டாலும் தன்னுடைய சித்தப்பாக்கள் இறந்து போயிட்டாங்களேங்கிற துக்கம் அவரை ரொம்ப நெஞ்ச பிழிஞ்சு எடுத்துட்டு இருக்கு. சரி சித்தப்பாக்களுடைய நிலை இப்படி ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் அவளுக்கு தர்ப்பணமாவது பண்ணலாம், ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜலம் தேடுறார். தர்ப்பணம் பண்றதுக்கு வாட்டர் ரொம்ப முக்கியம் இல்லையா, நீர் ரொம்ப முக்கியம், தர்ப்பணத்துல முக்கியமே அதுதான். சரி எங்க தேடினாலும் அவருக்கு கண்ணு கெட்டின வரைக்கும் எங்கேயுமே ஜலம் கிடைக்கல. இப்படி ஜலத்துக்காக திரிஞ்சுட்டு இருக்கிறச்ச ரொம்ப நேரம் எல்லாம் இல்ல, அதுக்காக 2 நாள் 3 நாள்னு இல்ல, கொஞ்சம் அப்படி போய் தேடுறார். அப்போ அந்த பக்ஷிராஜனான கருட பகவான் அவர் கண்ணில் படுறார். சோ கருட பகவான் அம்சுமானை பார்த்து, அம்சுமான் நீ துக்கப்படாதே, இவங்களுக்கு இப்படி நேர்ந்தது உலக நன்மைக்காக தான். இவங்க சாதாரண ஜலத்தால தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் இல்லப்பா, இவங்களுக்கு நீ ஆஹ் கங்கை நீரால தான் இவங்களுக்கு நீ தர்ப்பணம் பண்ணணும், அதுக்கான அருகதை உடையவர்கள் அவங்க. அதனால நீ கங்கை ஜலத்தாலதான் அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருடைய பாபத்தையும் போக்கக்கூடியது அந்த கங்கை ஜலம். அந்த கங்கை ஜலம் சாம்பல் குயலா இருக்கிற உன்னுடைய சித்தப்பாக்கள் மேல பாயணும். அந்த கங்கையால நினைக்கப்பட்ட அந்த 60,000 பேரும் அதனால பாவங்கள்லாம் நீங்கி புண்ணியாத்மாக்களாக சொர்க்கலோகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்றார் கருட பகவான். இன்னொரு வருஷம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அங்க கபில மகரிஷியே இருப்பார். இது இன்னொரு வருஷம் கபில மகரிஷியே அங்க இருப்பார். அம்சுமான் அங்க போய் மரியாதையோட அவருக்கு நமஸ்காரம் எல்லாம் பண்ணி தான் யாருன்னு சொல்லி எல்லாம் சொன்னப்புறம் கபில மகரிஷியே குதிரையை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு, நீ கங்கையை எடுத்துன்னு வந்தாதான் இவளுக்கு விமோச்சனம்னு அவரே அது விமோச்சனத்தையும் சொல்றதாக ஒரு இன்னொரு வருஷன் இருக்கு. மேபி தேர் ஆர் மோர் வெர்ஷன்ஸ், எனக்கு தெரியல. இது 2 தான் எனக்கு தெரியும். இங்க ராமாயணத்துல சொல்லப்பட்டது கருட பகவான் அவருக்கு வழி சொன்னதாக இருக்கு. சரி இங்க கருடன் அப்புறம் என்ன சொல்றார், அம்சுமான் முதல்ல இந்த யாக குதிரையை கூட்டிட்டு போ. ஏன்னா இப்போ கங்கை இன்னும் பூமியிலேயே இல்லையே, சொர்க்கத்துல என்ன இருக்கு, அது ஒரு பெரிய வேலையாச்சே. நான் முதல்ல இந்த யாக குதிரையை கூட்டிட்டு போ, உன் தாத்தாவோடைய யாகத்தை பூர்த்தி பண்ணு, அதுக்கப்புறம் உங்க அப்பா சித்தப்பாக்களுக்கு தர்ப்பணம் பண்றதை பத்தி நீ யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு.
இந்த இந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த இடத்துல கருடன் ஏன் வந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு, ஒரு சம்பந்தம் இருக்கு. சகர மகாராஜாவுடைய 2வது மனைவி சுமதி. சுமதி வந்து கருடனுடைய தங்கை. சரியா? எப்படி கருடனுடைய தங்கை? கருடனுக்கும் சுமதிக்கும் அப்பா வந்து கஷ்யப்பர். காமனா கஷ்யப்பருடைய குழந்தைங்க 2 பேருமே. கஷ்யப்பருக்கு ஒரு சில புராணங்கள் 13 மனைவிகள்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடங்கள்ல 21 மனைவிகள்னு சொல்லுவாங்க. வாட் எவர் த நம்பர் டசன்ட் மேட்டர். இதுல நமக்கு ரொம்ப பாப்புலரா நமக்கு தெரிஞ்ச மனைவிகள் யாருன்னா திதி, அதித்தி. திதி வந்து தைத்தியர்களுடைய அம்மா, அதித்தி வந்து 12 ஆதித்யர்களுடைய அம்மா. 11 ருத்ரர்களுக்கும் அம்மான்னு சொல்லுவாங்க. இந்த 12 ஆதித்யர்களுடைய அம்மா அவளுக்கு பிறந்ததால அவங்க எல்லாருக்குமே ஆதித்யன்கிற பேரு. ஆஹ் அதித்தியுடைய மகன்கள்ல ரொம்ப பிரசித்தியானவர் வந்து சூரிய பகவான். அதனால அவரை ஸ்பெஷலா ஆதித்யன்னு சொல்லுவோம். அவரை மட்டும் ஸ்பெஷலா ஆதித்யன்னு சொல்லுவோம். ஈவன் தோ ஆல் தி அதர் 11 ஆர் ஆல்சோ ஆதித்யாஸ். இப்போ இந்த மகாபாரதத்துல இந்த குருவம்சத்துல பிறந்ததால பாண்டவர்களுக்கு கௌரவர்கள்னு, அவர்களும் கௌரவர்கள் தான். நம்ம சாதாரணமா கௌரவர்கள்னா திருத்தராஷ்டிரனுக்கு பிறந்தவர்கள் கௌரவர்கள், பாண்டவனுக்கு பிறந்தவர்கள் பாண்டவர்கள்னு நிறைய பேர் புரிஞ்சுட்டு இருப்பாங்க. பட் உங்களுக்கு இந்நேரம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சோ குருவம்சத்துல பிறந்ததால பாண்டவர்களும் பாண்டு புத்திரர்களும் கௌரவர்கள் தான், தார்தராஷ்டிர புத்திரர்களும் ஆஹ் கௌரவர்கள் தான். ஆனா பாண்டு புத்திரர்களை நம்ம வந்து பாண்டவர்கள்னு தனியா சொல்றோம், அப்பா பேர் சொல்லி. இந்த 5 பேருக்கும் குந்தி அம்மா. ஆனா கௌந்தேய அப்படின்னு சொன்னா நம்ம அதை ஜெனரலா அர்ஜுனனை தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அவரை தான் கௌந்தேயர், அவர் தான் ஸ்பெஷல். அர்ஜுனன் வந்து ரொம்ப ஸ்பெஷல் 5 பேர்ல. அதனால கௌந்தேயன்னு சொன்னா அது அர்ஜுனன் தான். அது மாதிரி சூரியனுக்கு அம்மா அதிதி, இவர் ஸ்பெஷல் அப்படிங்கறதுனால அந்த பேர்லயே ஆதித்யன் அப்படிங்கிறது சூரியனுடைய பெயராகவே மாறிடுது. அதாவது இன்னார் இடத்தில் இருந்து இன்னார் வம்சத்தில் இருந்து வந்தவன் அல்லது வந்தவள் அப்படிங்கிற அர்த்தம் தான் அந்த பேரு. இப்ப தசரதன் கிட்ட இருந்து வந்ததால தாசரதி அப்படின்னு சொல்றோம். ரகுங்கிற ராஜாவுடைய வம்சத்துல இருந்து வந்ததால அந்த வம்சத்தின் பேர்ல ராமருக்கு ராகவான்னு பேரு. ஜனகருடைய மகள்ங்கிறதுனால ஜானகி, துருபதனுடைய மகள்ங்கிறதுனால திரௌபதி. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த அந்த எங்கிருந்து வந்தார்கள் எப்படி வந்தார்கள்ங்கிறத வச்சு நேம் வந்திருக்கு. சரி, இப்போ கருட பகவான் கனெக்ஷன் என்ன? இப்போ கஷ்யப்பருக்கு கத்ரு, வினதா அப்படின்னு இன்னும் 2 மனைவிகள். அந்த 11 பேர்லயா இல்ல 21 பேர்லயோ, 13லயோ 21லயோ இன்க்ளூடட். சோ கத்ரு வந்து சர்ப்பங்களுடைய அம்மா. வினதாவுக்கு 2 மகன்கள், ஒன்னு அருணன், இன்னொன்னு கருடன். இந்த அருணன் தான் அந்த காலையில அருணோதயம்னு சொல்றோம் இல்லையா, சூரிய பகவானுடைய தேரோட்டின்னு சொல்லுவோம் அருணன். சோ காத்தால முதல்ல சூரியன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பாக்குறது அருணன், அருணோதயம். அது வந்து ஒரு அம்பாளுக்கு கூட சிந்தூராருண விக்கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அருணாம் கருணாதரங்கிதாட்சியம்னு சொல்லுவோம் லலிதா சகஸ்நாம தியான ஸ்லோகத்துல. அந்த அருணா அப்படிங்கிறது ரெட்டிஷ் ஆரஞ்சு, அந்த ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர். இந்த சிந்தூரம்னு ஒரு மாம்பழம் கூட உண்டு, மாம்பழ சீசன் ஆச்சு. சிந்தூர மாம்பழம் மேல வந்து ரெட்டிஷ் ஆரஞ்சா ஒரு கலர் இருக்கும் அதுல. சோ அருணான் வந்து வினதாவினுடைய மகன், கருடனுடைய பிரதர். சோ சுமதி அப்படிங்கிறவ வந்து மத்த மனைவிகள்ல யாராவது ஒருத்தருடைய மகளாக இருந்திருக்கலாம். ஆனா அப்பா வந்து கஷ்யப்பர். இங்கதான் வந்து கருடனுடைய கனெக்ஷன் வருது. இன்ஃபேக்ட் பிரம்மாவுக்கு நிறைய மானச புத்திரர்கள். எத்தனை மானச புத்திரர்கள்ங்கிறது கூட வந்து நமக்கு புராணங்கள்ல பார்த்தோம்னா கரெக்ட் நம்பர்ஸ் கிடையாது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து கஷ்யப்பரும் மானச புத்திரர்னு சொல்லுவாங்க. ஒரு சில சமயம் பார்த்தாங்கன்னா இல்ல அவர் மானச புத்திரர் இல்ல, மரீச்சி தான் மானச புத்திரர், அவருக்கு பிறந்தவர் தான் கஷ்யப்பர். சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பட் இட் டசன்ட் மேட்டர், எல்லாருமே உத்தமமானவர்கள், அவ்வளவுதான். எப்ப பார்த்தாலும் மானச புத்திரர்னா மானச புத்திரியே கிடையாதான்னு ஒரு கேள்வி வரலாம். எப்ப பார்த்தாலும் என்னன்னா பெண்களை சிருஷ்டியே பண்ணலையா அப்படின்னா, பிரம்மர் வந்து
மானச புத்திரின்னு கிரியேட் பண்ணல. பட் சதரூபா அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து தன்னுடைய உடலில் இருந்து சிருஷ்டி பண்ணினார். சதரூபானா ஒன் ஹூ கேன் டேக், சதம்னா 100 உங்களுக்கு தெரியும், ஒன் ஹூ கேன் டேக் மெனி ஃபார்ம்ஸ். ஸோ அவளே வந்து பலவிதமான ரூபங்களை எடுக்கக்கூடியவர். ஸோ மனு அண்ட் சதரூபா அவருடைய உடம்பில் இருந்து வந்தவர்கள். அப்புறம் ஒரு சிலர்லாம் பிரம்மனுடைய கையில இருந்து, கால்ல இருந்து, துடையில இருந்து, இந்த நம்ம புருஷ சுத்தத்துல பாக்குறோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி எல்லாம் உண்டு. ஏன்னா எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாராவது வேணும் இல்லையா, அவங்களையும் கிரியேட் பண்ணி தானே ஆகணும். அது மாதிரிதான். கருட பகவான் இந்த 60,000 பேருக்கும் மாமா முறையாயிடுறாரு. சரியா? இப்போ இந்த 60,000 பேருடைய நன்மைக்காக அவங்க ஒரு நற்கதி அடையணும் அப்படிங்கிறதுக்காக அங்க கருடன் இருக்கார். இன்னொன்னு வந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறத யார் சொல்ல போறா? அது கருடன் சொன்னால்தான் அதுக்கான பிரயத்தனம் நடக்கும். அதுக்காகவும் கருடன் அந்த இடத்துல ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் கருடனுக்கு. அம்சுமானுக்காக காத்திருக்காரு. கருட பகவானுடைய வார்த்தையை கேட்டு அம்சுமான் யாக குதிரையை பிடிச்சு வேகமா தன் தாத்தா கிட்ட போறார். நடந்ததெல்லாம் தன் தாத்தா கிட்ட சொல்றார், சகர மகாராஜா கிட்ட. அந்த துக்ககரமான செய்தியை கேட்ட சகர மகாராஜா துக்கப்படுறதுக்கு கூட நேரம் இல்லை. ஏன்னா வந்ததும் நிறைய பிராயச்சித்த கர்மா. ஏன்னா இத்தனை நாள் எவ்வளவு டிலே ஆச்சுங்கிறதே நமக்கு தெரியல. நிறைய டிலே ஆயிருக்கும். ஏன்னா இது ஒரு நாள் 2 நாள்னு நடந்த கதையாக இருக்காது. இதுக்கு நிறைய டைம் ஆயிருக்கும். இந்த மாதிரி சப்போஸ் இந்த யாகம் இந்த மாதிரி நடுவுல நின்னு போனா என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பிராயச்சித்த கர்மாலாம் இருக்கும். அது அந்த டயத்துக்கு அது முடிக்கலைன்னா, ஏன்னா அந்த விரதத்தையும் அவங்க முடிக்க முடியாது இல்லையா. சகர மகாராஜா விரதம் எடுத்துட்டு இருக்கார். சரி சரி வந்தப்புறம் நம்ம மறுபடியும் விரதத்தை ரீஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு அதுல இருந்து வெளியில வரவும் முடியாது. அந்த ரக்ஷையோட இருக்காருன்னா அந்த ரக்ஷையோட தான் அவர் இருக்கணும். காப்பு கட்டுறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த காப்பு கட்டினதை காரியம் முடியற வரைக்கும் எடுக்க முடியாது. சோ அதுக்கான பிராயச்சித்த கர்மாக்கள், குதிரை வந்தப்புறம் சில சுத்திகள். ஆக்சுவலி இந்த யாக இந்த அஸ்வமேத குதிரைய கூட்டின்னு போறாங்க இல்லையா அந்த ராஜாக்கள்லாம், இந்த குதிரைக்கு போற வழியில உடம்பு சரியாம போனா அதுக்கு ஒரு கர்மா இருக்கு. அதுக்கு காயம் பட்டுடுத்துனா, ஏன்னா கூட்டின் செலக்ட் பண்ணும்போது பர்ஃபெக்டா பண்ணிடுவோம். ஆனா போற இடத்துல ஏதாவது நடக்கலாம் இல்லையா, குதிரைக்கு என்ன வேணா நடக்கலாம், இறந்து கூட போகலாம். அப்போ அவங்க என்ன பண்ணணும், திரும்பி வந்து அதுக்கு மறுபடியான இதுக்கெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. சும்மா அப்படியே ஜாலியா குதிரை பின்னாடியே போற மாதிரி கிடையாது. அதுவும் இல்லாம அது போற இடத்துல மேட்டிங் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பாத்துக்க வேண்டிய ஒரு குதிரையை சும்மா ரட்சிக்கிறது இல்ல, குதிரையை பல விஷயங்கள்ல இருந்து ரட்சிக்க வேண்டி இருக்கு. சோ அதுக்கு ஜுரம் வரக்கூடாது, காயமாகக்கூடாது, ஊனமாகக்கூடாது, எல்லாத்தையுமே பாத்துக்கணும். எது ஆனாலும் அதுக்கு ஒரு கர்மா இருக்கு, அந்தந்த இடத்துல அவங்க பண்ண வேண்டியது இருக்கும். சோ இந்த மாதிரி சகர மகாராஜாவுக்கும் சில பிராயச்சித்த கர்மாக்கள், இந்த டிலே எல்லாம் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது இருந்திருக்கும், எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பார். சோ துக்கப்படத்துக்கு கூட நேரம் இல்லாமல் யாகத்தை சாஸ்திரோக்தமா பண்ணி முடிக்கிறார். யாகத்தை முடிச்சுட்டு சகர மகாராஜா அயோத்திக்கு திரும்பி வர்றார். ஏன்னா இந்த யாகம் வந்து அந்த 2 மலைக்கு நடுவுல நடந்தது, ஞாபகம் இருக்கா? மகேந்திர மலைங்கிறேன், இமயமலைக்கும் என்ன மலை மறந்துச்சு. சரி, 2 மலைக்கு நடுவுல அந்த யாகம் நடக்கிறது. சோ அங்க இருந்து கிளம்பி மறுபடியும் அயோத்தியாவுக்கு வராங்க. இவருக்கு இப்ப கங்கையை எப்படி வரவழைக்கிறதுன்னு சகர மகாராஜாவுக்கு புரியல, வழி தெரியல. எப்படி வரவழைக்கிறது, எப்படி என்னுடைய மகன்களுக்கு நற்கத்தியை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி வழி தெரியாமல் 30,000 வருஷங்கள் அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்றார். அவர் தபஸ் பண்ணல, சரியா? ராஜ்ய பரிபாலனம் பண்றார், பண்ணிட்டு அவர் சொர்க்கத்துக்கு போயிடுறார். அவருக்கு வழி தெரியாமல் அவர் போயிடுறார். அடுத்து அம்சுமான் ராஜா ஆகிறார். அம்சுமானுக்கு ஒரு மகன் திலீபன். திலீபன் ஒரு மகன். இந்த திலீபன் வேற, அதுக்கப்புறம் நிறைய 2-3 திலீபன் எல்லாம் இருக்காங்க. இந்த திலீபன் வேற. அவருடைய மகன் திலீபனை என்ன பண்றாரு, நீ ராஜ்யத்தை ஆள்ற, அவருக்கு ஒரு பர்டிகுலர் ஏஜ் வந்தோம்னா அந்த பொறுப்பை திலீபன் கிட்ட கொடுத்துட்டு அம்சுமான் 32,000 வருஷங்கள் தவம் பண்றார் கங்கைய பூமிக்கு எடுத்துட்டு வரணும்னு. ஆனால் அவரால் வரவழைக்க முடியல. மீன்ஸ் யாரும் அப்பியர் ஆகல. அவங்க தபஸ் பண்ண யாராவது வந்தேன் தந்தேன்னு சொல்லணும்ல, யாரும் வரல. சோ அவர் காலம் முடிஞ்சு போயிடுறது, அவரும் சொர்க்கத்துக்கு போயிடுறார். திலீபன் அந்த சமயத்துல ஆட்சி பண்ணிட்டு இருக்கார்.
தன்னுடைய பாட்டனார்கள் நிலைய நினைச்சு அவருக்கும் ரொம்ப துக்கமா இருக்கு. இத்தனை பேருக்கும் நான் இன்னும் ஒரு தர்ப்பணமும் பண்ணல, அவங்களுக்கு ஒரு நற்கதிக்கும் போகாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களேன்னு அவருக்கும் மனசுக்கு துக்கமா இருக்கு. அந்த கோரமான கத்திய நினைச்சு நினைச்சு எப்படி கங்கைய பூமிக்கு கூட்டிட்டு வர்றது, எப்படி வரவழைக்கிறது, எப்படி அவங்களுக்கு தர்ப்பணம் பண்றது, அவங்களுக்கு எப்படி ஒரு நற்கத்திய நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னு அதை பத்தியே யோசிக்கிறார். அவரும் பல வருஷங்கள் ஆட்சி பண்ணிட்டு ஆம், திலீபன் கிட்ட ஆஹ், திலீபனுக்கு மகன் இருக்காரு. அவரும் பல வருஷம் ஆட்சி பண்ணிட்டு பகீரதன் கிட்ட, தன்னுடைய மகன் பகீரதன் கிட்ட ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டு இமயமலைக்கு போய் தபஸ் பண்றார். அவராலையும் கங்கையை வரவழைக்க முடியல. அந்த வருத்தத்திலேயே திலீபனுக்கு உடம்பும் முடியாம போயிடுறது. ஆஹ் சோகம் இருந்தாலே உடம்புக்கு வந்துரும் இல்லையா, மனசு சரியில்லைன்னு. அந்த வருத்தத்துல அவருக்கு முடியாம போயிடுறது. இறக்கறதுக்கு முன்னாடி பகீரதனை கூப்பிட்டு, பகீரதா, நீதான் நம்முடைய முன்னோர்களை எப்படியாவது நற்கதிக்கு அனுப்பி வைக்கணும், அதுக்கு நீ கங்கையை எப்படியாவது வரவழைக்கணும், ஆஹ் அந்த கங்கை ஜலத்தால அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இறந்து போயிடுறார். பகீரதன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். மற்றவங்களாவது அவங்களுடைய மகன் கிட்ட ஆட்சிய ஒப்படைச்சிட்டு தபஸ்க்கு போனாங்க. பட் பகீரதனுக்கு மகன் இல்லை. ஆனால என்ன பண்ணார், சரி அதுக்காக நம்ம தபஸ் பண்ணாம இருக்க முடியுமா, கங்கையை வரவழைக்காம இருக்க முடியுமா, அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னுடைய மந்திரிகள் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு கோகர்ண கஷேத்திரத்துல போய் கடுமையா தவம் பண்றார். கடுமையான தவம் அப்படின்னா என்ன, பஞ்சாக்னி தவம் பண்றார். பஞ்சாக்னி தபஸ்னா உங்களுக்கு தெரியும், 4 திசையிலையும் அக்னியை மூட்டி 5வது அக்னியா சூரிய பகவான் மேல இருப்பார். இந்த தபஸ் அவர் தனியா பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அந்த 4 பக்கமும் அக்னி கண்டினியூஸா எரியணும் இல்லையா, யாராவது அது பண்ணிட்டே இருந்தாதான் அந்த அக்னி கண்டினியூஸா எரியும். ஸோ ஹி மஸ்ட் ஹவ் டேக்கன் சம்படிஸ் ஹெல்ப் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஃபுல் டே கண்டினியூஸா எரிய வைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு ஏதாவது ப்ராசஸ் இருக்கும் அந்த பஞ்சாக்னி. ஸோ இப்படி பஞ்சாக்னி தபஸ் பண்ணி பல 1000 வருஷங்கள் ஆறுது. சாதாரண விஷயம் இல்லைல்ல, 4 பக்கம் அக்னி மேல சூரியன் தகிக்கிறதுனா கருத்தே போயிருப்பார் மனுஷன், கரி மாதிரி ஆயிருப்பார். எப்படி அவர் டீஹைட்ரேட் ஆகாம இருந்தா அதெல்லாம் யோக சக்தி தான். யோக சக்தியாலதான் இந்த மாதிரியான தபஸ் பண்ண முடியும், சாதாரணப்பட்டவங்களால பண்ண முடியாது. பிரம்மதேவர் அவருடைய தவத்தால ரொம்ப சந்தோஷமாகி தன் தேவ கணங்களோட பகீரதன் தவம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு வர்றார். ஏ மகா தேஜஸ்வியே, ஜனேஸ்வரா, பகீரதா, உன்னுடைய தவத்தால நான் ரொம்ப பிரீத்தி அடைஞ்சேன். நல்ல வருத்தங்களை உடையவனே, உனக்கு என்ன வரம் கேடு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றார். பாக்யசாலியான இந்த பகீரதன் பிரம்மதேவருக்கு கை கூப்பி அஞ்சலி பண்ணி நமஸ்காரம் பண்ணி, ஹே பகவான், என்னுடைய தவத்தால நீங்க சந்தோஷம் அடைஞ்சிருந்தா, என்னுடைய தபஸ் சபலனானதா இருந்தா, அதாவது பலத்தை கொடுக்கக்கூடியதான தபஸாக இருந்தால், சகரருடைய மகன்கள் எல்லோருமே என்கிட்ட இருந்து தர்ப்பண ஜலத்தை வாங்கிக்கணும், அந்த வரம் எனக்கு வேணும். அப்பனா என்ன, தர்ப்பண ஜலம் வாங்கிக்கணும்னா கங்கை வந்தாகணும்னு அர்த்தம். கங்கையினுடைய ஜலத்தால இவங்களுக்கு நான் தர்ப்பணம் பண்ணணும், இவங்களுடைய சாம்பல் அந்த கங்கை ஜலத்தின் மேல படணும். சாரி, அந்த கங்கை ஜலம் அவங்களுடைய சாம்பல் மேல படணும். எல்லோருக்குமே அழிவில்லாத சொர்க்கத்துக்கு அதனால போகக்கூடிய ஒரு வழி கிடைக்கும். இன்னொரு வரம் கேட்கிறார். இந்த இக்ஷவாகு குலத்துக்கு சந்ததியே இல்லை, அதனால இது சந்ததி இல்லாமல் போயிடக்கூடாது, எனக்கு அப்புறம் யாருமே இல்லாமல் ஆயிடக்கூடாது, என்னோட நின்று போயிடக்கூடாது, இந்த வம்சத்துக்கு ஒரு சந்ததி அமையும்படி நீங்க அருள் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். பகீரதருடைய வேண்டுகோளை கேட்டு பிதாமகர் சுபம் வாணி, நல்ல மங்களகரமான பேச்சுகள் பேசுறார். மதுராம் மதுராட்சரம், இனிமையான குரல்ல இனிமையான வார்த்தைகளோட அவருக்கு வரம் சொல்றார். ஏ மகாரத, ஏ பகீரத, தபோதன, இக்ஷவாக்கு குலத்தை விருத்தி பண்ண விரும்பியவனே, அப்படியே ஆகட்டும்,
உனக்கு ஒரு நல்ல மகன் கிடைப்பான் அப்படின்னு அதுக்கு வரம் கொடுத்துடுறார். உனக்கு எல்லா பாக்கியங்களும் ஏற்படும், உன்னுடைய வம்ச விருத்திக்கு உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு வரம் தர்றார். இன்னொரு வரத்தையும் நான் தரேன், அதாவது கங்கை பூமிக்கு வரத்தையும் நான் தரேன். ஆனா கங்கை பூமிக்கு பூமியில இறங்கும் பொழுது அவளுடைய பிரவாகத்தை, அந்த ஃபோர்ஸ், அந்த வேகம், அதை பூமியால தாங்க முடியாது. அதனால நீ என்ன பண்ணு, அவள் இறங்கி வரும்பொழுது அவளை தாங்கிக்க சொல்லி சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கும். அவரை தவிர வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு அவளுடைய ஃபோர்ஸை தாங்கக்கூடியவங்க வேற யாரும் இல்லை. இது சிவனால் மட்டுமே முடியும். ஆனாலும் அவள் பூமிக்கு வரும்போது அந்த பிரவாகத்தை, அந்த வேகத்தை தாங்கிக்கிறதுக்கு நீ சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணு, அவரால் மட்டும்தான் சாத்தியம்னு சொல்லிட்டு அவர் தன்னோட மருத்கணங்களோட வந்த இடத்துக்கு திரும்பி போயிடுறார். இப்ப கங்கை பூமி வரத்துக்கான பிரார்த்தனை அது சாங்ஷன் ஆயிடுத்து. இப்போ அவளை ரிசீவ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணும். அடுத்து பகீரதன் என்ன பண்றார், சிவபெருமான நினைச்சு தவம் பண்றார். இந்த தபஸ் அவர் எப்படி பண்றாருன்னா, தன் கால் கட்டை விரல்களை பூமியில ஊனி, 2 கால் கட்டை விரலையும் கெட்டியா உள்ள, மேபி அதுக்காக கால் தரையில தான் இருக்கு. ஹீஸ் நாட் ஸ்டாண்டிங் ஆன் த டோஸ். விரல்ல நிக்கல, அந்த விரல அமுக்குறார், தரையில அமுக்கி 2 கையும் மேல தூக்கி நிராலம்பக, வேற எந்த சப்போர்ட்டும் இல்லாமல், பக்கத்துல மரமோ செவரோ கம்பு தூணு அதெல்லாம் இல்லாமல் நிக்கிறார். கால் தரையில தான் இருக்கு, ஆனா கட்டை விரல் ஊனி இருக்கு. நிராஸ்ரயா, வேற எந்த பத்தின சிந்தனையும் இல்லாமல், இன்னொரு மீனிங் வந்து மேல எந்த ஷெல்டர், அதாவது மேல ஒரு கூரையோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஓப்பன் ஸ்பேஸ்ல தனியாக, நிராஸ்ரயம்னா தனியாக, அந்த அர்த்தமும் இருக்கு. வாயுபக்ஷா, காத்த மட்டும் ஆகாரமா எடுத்துண்டு, ராத்திரியும் திவம், ராப்பகலா, ஸ்தானுவத் அச்சலகா, ஒரு தூண் போல, ஸ்தம்பம் போல அசையாம அப்படியே மரம் மாதிரி நின்னுண்டு 1 சம்வத்சரம், 1 full year தபஸ் பண்றார். 1 வருஷம் முடிஞ்சதும் சர்வலோக நமஸ்கிருதா உமாபதிஹி பசுபதிஹி காட்சி தரார். ஒரே வருஷத்துல வந்துட்டார். நரசிரேஷ்ட, உன்னிடம் நான் உள்ளம் குளிர்ந்தேன், உன் விருப்பப்படி பர்வதராஜனின் மகளை நான் என் சிரசிலே தாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வரம் கொடுத்துடுறாரு. இதனால சிவனுக்கு வந்து ஆசுதோஷன்னு பேரு. ரொம்ப சுலபமா ஈஸியா ப்ளீஸ் ஆயிடக்கூடியவர். நீங்க பாத்தீங்கன்னா அந்த எக்கச்சக்க அசுரர்களுக்கு டக்கு டக்குன்னு வரம் கொடுத்துருவார். நீங்க பிரம்மதேவன் கிட்ட போனா தலைய சீவி போடணும், கைய சீவி போடணும், எல்லாத்தையும் வெட்டி வெட்டி போடணும். இவர்கிட்ட போனா கேட்டோன்னே கொடுத்துருவார். நார்த்ல வந்து அசுதோஷங்கிற பேர் கொஞ்சம் காமன், சவுத்ல அவ்வளவா இல்லை. இப்படி சிவன் சொன்னதும் பர்வதராஜாவுடைய மகளான கங்கை வரத்துக்கு ரெடி ஆயிட்டா. ஏன்னா சிவன் தாங்கிக்கிறதுக்கு ரெடினா பிரம்மதேவருடைய வரத்தின்படி கங்கை பூமிக்கு வரணும். கட்டுப்பட்டிருக்கா அவங்க கங்கை. தன்னுடைய விசாலமான ரூபத்தோட, யாராலையும் தாங்கிக்க முடியாத, யாராலையும் சகித்து கொள்ள முடியாத வேகம், அப்படி ஒரு வேகம், கற்பனை பண்ண முடியாத ஒரு வேகம், சொர்க்கத்துல இருந்து வரா கங்கா, ஒரு நதியாக வரா. அந்த விஷாலமான ரூபத்துக்கு ஏத்த மாதிரி சிவபெருமானும் தன்னுடைய ரூபத்தை பண்ணி தன்னோட தலையில கங்கையுடைய பிரவேசத்தை தாங்கிக்கிறதுக்கு ரெடியாரார். தன்னுடைய ஜட்டா முடிய விரிக்கிறார். என்ன, நீங்க போட்டோஸ் எல்லாம் பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, ரிஷிகேஷ் சைடு எல்லாம் போனீங்கன்னா அந்த ஜட்டா முடி அப்படியே விரிஞ்சு நிக்கிறத, ஜட்டா முடி அப்படியே விரிக்கிறார். அப்படி காடு மாதிரி இருக்கு. இந்த ஜட்டாட்டவி கல ஜல பிரவாக பாவித ஸ்தலே பார்த்தோம்னா சிவதாண்டவ ஸ்தோத்திரத்துல ஜட்டா அட்டவி, காடு போன்ற ஜட்டா, அந்த ஜட்டா முடிய விரிக்கிறார். அதை விரிக்கும் போது அந்த காடு விரிஞ்சு, இது நம்மளுடைய கற்பனை, ஓகே, இது அங்க விஸ்வாமித்திர சொல்ல, அது அப்படி விரிஞ்சு இருக்கும்போது ஒரு ஓப்பன் இல்லையா, ஒரு சென்டர்ல காடு எப்படி ஸ்பேஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் சென்டர்ல ரிசீவ் பண்றதுக்கு, அந்த மாதிரி ஒரு பவுல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜட்டா முடிய விரிக்கிறார். எல்லா பக்கமும் அப்படியே பறந்து விரிஞ்சு இருக்கு அந்த சிவபெருமானுடைய ஜட்டாமுடி. கம்பீரமா நிக்கிறார் சிவன். கங்கை அப்படி வேகமா வர்றத பாக்குறார். ஃபுல் ஃபோர்ஸ், ஒரே ஒரு சப்தத்தோட, ஓங்கிற அந்த சப்தத்தோட கங்கை இறங்குறான். இறங்கும் போது அவன் மனசுல, என்ன தாங்கக்கூடியவங்க யாராவது இந்த உலகத்துல உண்டா என்ன, எவ்வளவு பவர்ஃபுல்,
இந்த சிவனையும் சேர்த்து பாத்தாள லோகத்துக்கு அடிச்சுன்னு போயிடலாம் அப்படின்னு ஒரு கர்வத்தோட இறங்குறா. இளக்காரம், கர்வம். அவளோட கர்வத்தை தெரிஞ்ச பரமேஸ்வரன் கோபத்தோட இரு, இவளை வெளியில வராம விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ இறங்கணும்னு அப்படியே லாக் பண்ணிடுறாரு. உள்ள வந்து அப்கோர்ஸ் உள்ள கங்கை இருக்கா, வெளியில வந்து அப்படியே குடத்துக்குள்ள வச்ச மாதிரி ஜட்டாமுடிய வச்சு கங்கைய லாக் பண்ணிடுறாரு. இப்போ மாட்டின்ற கங்கை எப்படியாவது வெளியில வரணும்னு பயங்கரமா பிரயத்தனம் பண்ணலாம். உள்ள அப்படியே இந்த பக்கம் போறா, அந்த பக்கம் போறா, இடிச்சு பாக்குறா. என்ன ஆனாலும் வெளியில வரத்துக்கு ஒரு இம்மி அளவு கூட கேப் இல்ல. மோதி 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 பார்த்துட்டு அதுலயே பல வருஷங்கள் ஆயிடுச்சு. சரியா? அதுல அதுல பல வருஷங்கள் ஆயிடுச்சு. சுழண்டு சுழண்டு பரா, சுத்தமா முடியல. இப்ப பகீரதனுக்கு பகீர்னு ஆயிடுச்சு. என்னடா இது, இப்பதானே நம்ம கங்கை சிவனுடைய தலையில இறங்குனதை பார்த்தோம், கங்கையை காணவே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி மறுபடியும் ஆஹ் பரமேஸ்வரன் கிட்டயே நம்ம சரணடைவோம், அவருக்கே தபஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் தபஸ் பண்றாரு. தபஸ் பண்ணி சிவபெருமான் கிட்ட, பகவான் இந்த மாதிரி எப்படியாவது கங்கையை கொஞ்சம் அனுப்பி வைங்கோ, நான் வந்து இந்த மாதிரி என்னுடைய மாமா என்னுடைய மூதாதையருக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சிவபெருமான் தன்னுடைய ஜட்டாமுடியில இருந்து ஜஸ்ட் ஒரு சின்ன இது மட்டும் ஓபன் பண்றாரு. அதுல இருந்து ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஹேர்னு எடுத்துக்கலாம், லைட்டா அப்படி ஓபன் பண்ணி அதுல இருந்து சொட்டு சொட்டா வந்து அது பிந்து, ஒவ்வொரு பிந்துவா வந்து ஒரு இடத்துல விடுறார். அதுதான் பிந்து சரஸ். சோ பிந்துன்னா நம்ம வந்து சொட்டுறதுன்னா நம்ம குழாயில இருந்து வர தண்ணி சொட்டுறது, நம்ம கையில இருந்து ஒரு சொட்டு நெய் அந்த மாதிரி சொட்டா நினைக்க கூடாது. ஏன்னா இது சொட்டுனாலே இது பெருசு, பிரம்மாண்டமான ஒரு சொட்டு. சோ இந்த பிந்து சரஸ்ல இருந்து 7 பிரவாகங்கள் உண்டாச்சு, 7 கிளைகள். அது வந்து ஹ்லாதினி, பாவனி, நளினி இப்படின்னு 3, இந்த 3 நதிகளாக பிரியறது. 7ல 3 வந்து கிழக்க ஓட ஆரம்பிக்கிறது. அது வந்து ஒரு ஓடையாக ஓடுறது அப்படின்னு போட்டிருக்கார் வால்மீகில. சோ நம்ம ஓடைனா நம்ம ரொம்ப அப்படியே சல சல சலன்னு சின்னதா போடுற ஓடையா எடுத்துக்க கூடாது, நதியை விட கொஞ்சம் சின்னது, அந்த மாதிரி ஓடையாக ஓடுறது. இன்னொன்னு 3 வந்து சுசக்ஷு, சீதா, சிந்து. இந்த 3 மேற்கு நோக்கி ஓட ஆரம்பிக்கிறது. இந்த 3 வந்து மகாநதி. 7வது பிரவாகம் தான் பகீரதனை தொடர்ந்து பின்னாடி வர்றது. பகீரதன் தேர் ஏறி முன்னாடி போறார், வழி காமிச்சுண்டு. பின்னாடியே கங்கையும் தொடர்ந்து போறார் பாதாளத்துக்கு. இப்படி பூமி, ஆகாசம், பாதாளம்னு 3 வழியில போனதால கங்கைக்கு திரிபதகான்னு பேர் வந்தது அப்படின்னு விஸ்வாமித்திரர் ராமர் கிட்ட சொல்றார். ராமா, இப்போ கங்கை பூமிக்கு வரும்போது எப்படி இருந்தது அத நான் சொல்றேன். கங்கை பூமிக்கு வந்துருச்சு, ஆனா வரும்போது எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். ஆகாசத்துல இருந்து சிவபெருமானுடைய தலைக்கு வந்து, அதுக்கப்புறம் அங்கிருந்து பூமிக்கு கங்கை வரும்போது ஒரு அப்படியே ஒரு ரோரிங் சவுண்டுன்னு சொல்லுவோம்ல, தீவிரமான சப்தம்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம், பட் ஒரு கர்ஜிக்கின்ற மாதிரியான ஒரு சப்தத்தோட, பயங்கர சப்தத்தோட. இன்னைக்கு கூட நம்ம இந்த கங்கை வந்து ஃபுல் ஃப்ளோல இருக்கும்போது பார்த்தோம்னா அதோட சப்தம் பயங்கரமா இருக்கும். அந்த ரோரிங் சவுண்ட் அதுல இருக்கும். நம்ம பாக்குறதுக்கே அந்த பிரவாகமே வந்து இப்பவே இவ்வளவு வேகமா இருக்கே கங்கையுடைய பிரவாகம், அந்த மழை காலத்துல பார்த்தோம்னா, அப்போ அங்க சிவனுடைய சிரஸ்ல இருந்து, சொர்க்கத்தில இருந்து வரும்போதோ அதோட பிரவாகத்தின் வேகமும் சப்தமும் எப்படி இருந்திருக்கும், அப்புறம் சிவனுடைய சிரஸ்ல இருந்து வரும்போது இந்த பிரவாகமும் அந்த வேகமும் எப்படி இருக்குங்கிறத நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. அப்படி ஒரு வேகம் கங்கைக்கு உண்டு. ரொம்ப அழகா இருக்கும், கங்கையை பார்த்துட்டே இருக்கலாம். ஆக்சுவலி இந்த கங்கைய வந்து இந்த கங்கா ஸ்தோத்திரத்துல எல்லாம் அலகானந்தான்னு தான் சொல்லுவாங்க. அலகானந்தானா 8ல இருந்து 10 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பெண் குழந்தையாக தான் சொல்றாங்க. பட் கன்யா, அலகா கொஞ்சம் ஒவ்வொரு ஏஜாவும் கங்கைய டிஸ்கிரைப் பண்றது புராணங்கள்ல உண்டு. சரி, இப்படியாக புராணங்கள்ல வேற வேற இடத்துல நமக்கு ஏன் விதவிதமான ஒரு ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொன்றுத்துக்கும் வேற வேற மாதிரி வருதுன்னா, ஓகே, நான் வந்து புராணத்தை பத்தி சொல்லவா இல்ல முதல்ல கங்கை பத்தி? கங்கையை முடிச்சிடும்.
கங்கை பிரவாகத்தை முடிச்சிடும். சோ இந்த ஆகாசத்துல இருந்து சிவபெருமனையோட சிரசுல இருந்து இந்த பூமிக்கு வருது இந்த கங்கை. அவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அது அப்படியே அந்த காட்சி அவ்வளவு அற்புதமான காட்சி. அதை பாக்குறதுக்கு தேவர்கள், கிண்ணறர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள்னு எல்லாருமே கூட்டம் கூட்டமா வராங்களாம், கும்பல் கும்பலுமா. தேவ ரிஷிகள், ஏன்னா நாரதர் இருப்பாரு, தேவ ரிஷினா நாரதர் இருப்பாரு, அவரை விட்டுற முடியாது. எல்லாருமே வராங்க. ஒவ்வொருத்தரும் வந்து விமானத்துல வராங்க. எல்லாருமா சேர்ந்து கூட்டம் கூட்டமா ஒரு விமானத்துல வராங்க. அந்த விமானம் வந்து எவ்வளவு பெருசுன்னா, ஒரு நகரம் போன்ற பெரிய விமானம், ஒரு ஊர் மாதிரி அவ்வளவு பெரிய விமானத்துல எல்லாரும் வந்து அந்த அற்புதமான காட்சியை பார்க்க வராங்க. ஒரு சிலர்லாம் யானை மேல ஏறி வராங்க, ஒரு சிலர் குதிரை மேல ஏறி வராங்க. எல்லாரும் அவங்கவுங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு கரெக்டான லொகேஷன்ல பார்க் பண்ணிட்டு அந்த அற்புதமான காட்சியை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. தேவர்கள்லாம் அழகான ஆபரணங்கள். ஏற்கனவே தேவர்கள்னா பிரகாசமானவர்கள், திவ்ய ரூபம்னு சொல்லுவோம், பிரகாசமான ரூபம் உடையவர்கள். இந்த தேவர்கள் போட்டு இருக்கிற ஆபரணம் அது இன்னும் பிரகாசமா இருக்கு. இந்த பிரகாசமும் அந்த பிரகாசமும் சேர்ந்து ஆகாசத்துல பல நூறு சூரியன்கள் இருக்கிற மாதிரியான ஒரு பிரைட்னஸ் ஆகாசத்துல. அந்த மாதிரி அந்த ஆகாசமே ஜொலிக்கிறது இத்தனை தேவர்கள் சேர்ந்த உடனே. அந்த வர்ற கங்கையில மீன், ஆமை, இந்த மாதிரி நீர்ல இருக்கிற ஜந்துக்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஜந்துக்கள்லாம் அங்க இங்க துள்ளிண்டு இருக்கு. அந்த பிரவாகம் வரும்போது குதிச்சு குதிச்சு, நீங்க பார்த்திருப்பீங்களா, நிறைய ஒரு ரிவர் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல போத்தீங்க, கடல்லயும் அந்த மாதிரி ஆகும். பட் ரிவர்ல எஸ்பெஷலி மீன் அப்படியே குதிச்சு 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 குதிச்சுக்கு மேல வரும். அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி மீன்கள்லாம் குதிக்கிறது, அங்கெங்கும் துள்ளின்னு இருக்கு. அந்த தண்ணி வர்ற பிரவாகம் இருக்கு இல்லையா, அந்த கங்கை வரும் பிரவாகத்தினால அப்படியே தண்ணி தெறிக்கிறது. அப்புறம் அந்த நுரைகள்லாம் இருக்கும்ல, வேகமா வரும்போது ஒன்னோட ஒண்ணு. இந்த குற்றால அருவி, பெரிய அருவிகளுக்கெல்லாம் பெரிய பெரிய வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குல்ல, யூஎஸ்ல எல்லாம் பார்த்துருக்கீங்க, பெரிய பெரிய வாட்டர் ஃபால்ஸ்னா அந்த தண்ணி வரும்போதே ஒன்னோட ஒண்ணு மோதி கொஞ்சம் ஒரு நுரைகள் இருக்கும். அந்த மாதிரி வெண்மையான நுரைகளுடன் கூடியதாக கங்கை கீழே வரா. இந்த நுரைகள்லாம் அப்படியே வாரி இறைக்கப்படுது. அப்புறம் அது பார்த்து ஹம்ச பட்சிகள்லாம் அங்க வருது. நிறைய ஹம்ச பட்சிகளும் வந்துடுறது. ஹம்ச பட்சிகள்லாம் வெள்ளை வெள்ளையா அந்த ஹம்ச பட்சிகள் இருக்கிறத பார்க்கும்போது மேகம் போல இருக்கும். ஆகாசத்துல நிறைய வெண்மேகங்கள் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை இந்த ஹம்ச பட்சிகள் கொடுக்கறது. சரத்கால மேகங்களை போன்ற ஆகாசம் நிறைஞ்சிருக்கு. சில இடங்கள்ல அந்த இப்ப நதி ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கிறதா, நதி ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் போது சில இடங்கள்ல வேகமா போறது நதி. அப்புறம் ஒரு சில இடங்கள்ல அப்படியே வளைஞ்சு போறது, இன்னொரு சில இடங்கள்ல அப்படியே நேரா போறது, ஒரு சில இடங்கள்ல பள்ளம் இருக்கும், பள்ளம் இருக்கும்போது அப்படியே பள்ளத்துல போறது. அப்புறம் அந்த பள்ளத்துல போயிட்டே இருக்கும்போது சில பாறைகள், பெரிய பெரிய கற்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் போய் மோதும் போது அப்படி மோதி அப்படி மேலே எழும்பி மறுபடியும் கீழே விழுந்து மறுபடியும் ஃப்ளோ ஆகி போறது. ஒரு சில இடங்கள்ல அப்படி பார்த்து சாதுவா மெதுவா அப்படியே போறது. இன்னொரு சில இடங்கள்ல என்ன ஆகுது, அது அது போற வேகத்திலேயே சில அலைகள் உண்டாகி அலையோட அலையா மோதிக்கிறது. அதுலயே சில அலைகள், வேகத்தினால அலைகள் வந்து அந்த அலை அப்படி போய் அப்படி டப்புன்னு விழுந்து பின்னாடியே இன்னொரு அலையும் வரும் இல்லையா, அது அது ஒன்னோட ஒண்ணு மோதி அலையோட அலை மோதுறது. அதனால அப்படியே ஓடி 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 வந்து பூமியில விழுந்துட்டது. பரமசிவனுடைய தலையில விழுந்து அங்கிருந்து பூமிக்கு வந்த உடனே தேவர்கள்லாம் அந்த காட்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே ரசிக்கிறாங்க. அந்த மீன்கள்லாம் வந்து சில இந்த சில்வரி மீன்ஸ் எல்லாம், ஃபிஷ் எல்லாம் இருக்கும், பார்த்திருக்கீங்களா அந்த இதுல. அந்த மீன் மேல ஒரு பிரகாசம் இருக்கும், சில்வரி கலர். அது வந்து மின்னல் போல இருக்கான், அது வந்து விழும்போது மின்னல் மாதிரி இருக்கான். இது ரொம்ப அழகான ஒரு காட்சி இல்ல இது பார்க்க. சாதாரணமாவே நம்ம கங்கைய சும்மா பார்த்துட்டு இருந்தாலே நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும். ஈவன் அதர்வைஸ் சொல்றேன், சாதாரணமாவே. ஏன்னா அது ஞான கங்கா இல்ல, சிவனுடைய தலையிலிருந்து வந்ததுன்னா அது ஞானம். அந்த ஞானத்துக்கு ஆத்ம ஞானம் தான் அதை சொல்ல முடியும். ஞானம்னா அதுதான். எல்லா பாவங்களும் போக்கக்கூடிய கங்கை அப்படின்னா நமக்கு மோட்சத்தை தரக்கூடியவள் கங்கை என்பவள், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவள். ஏன்னா அது ஞான கங்கா. பட் ஈவன் அதர்வைஸ்
கங்கை கிட்ட சரணடைஞ்சு நம்பிக்கையோடு யாரு அதுல குளிச்சாலும் எல்லாருடைய பாவங்களையும் போக்கக்கூடியவள் கங்கை. அதான் இங்க சொல்றாங்க. தேவர்கள், ரிஷிகள், கந்தவர்கள் எல்லாருமே பரமசிவனே உங்க தலையிலிருந்து இது வந்ததால இந்த தீர்த்தம் இன்னும் பரிசுத்தமானதா ஆயிடுச்சு. அதனால அவருடைய தேகம் பட்டு வந்ததால இதற்கு இன்னொரு விசேஷமான சக்தி சேர்ந்து போச்சு கங்கைக்கு. சோ இதுல யார் ஸ்நானம் பண்ணாலும் எல்லாரும் அவங்களுடைய சாபத்திலிருந்து விமோசனம் அடைவாங்க, பாபத்திலிருந்து முக்தி அடைவாங்க. சோ இப்படி இருக்கும்பொழுது அதனால என்ன ஆச்சு, இந்த கங்கைக்கு இத்தனை ஒரு சக்தி இருக்கிறதுனால இந்த தேவலோகத்துல இருந்து சாபம் வாங்கிட்டு பூமிக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அந்த கங்கையில ஸ்நானம் பண்ணி தன்னுடைய பாவத்தை போக்கிட்டு மறுபடியும் நற்கதி அடைஞ்சாங்க. சோ பூமியில இருக்கிறவங்களும் அதுல ஸ்நானம் பண்ணி தன்னோட பாவங்கள்லாம் விலகி பரமானந்தம் அடைந்தார்கள். பகீரதர் இவ்வளோ பெரிய நதியை தான் கூட்டின்னு போயிட்டு இருக்கார். அவர் இத்தினோண்டு தேர்ல போயிட்டு இருப்பார் அந்த கங்கையோட கம்பேர் பண்ணும்போது. ஆனா அதுக்கு வழி காமிச்சுட்டே போறார், அதுல ஏறி போயிட்டே இருக்காரு. பின்னாடியே கங்கையும் அவரை தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அது விளையாட்டு. கங்கைக்கு ஒரு 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 சின்ன பொண்ணு வச்சுக்கோங்களேன். இப்ப கிராமத்துல எல்லாம் அந்த தாவணி போட்டுண்டு ஒரு டீனேஜர் 12-13 வயசு தாவணி போட்டுட்டு போனா அப்படியே ஜிங்கு ஜிங்னு ஆடின்னு போகும்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு எதை பத்தின ஒரு கவலை இல்ல. ஐயோ இங்க நடக்கிறோமே, இங்க போறோமே, அவங்க பாக்குறாங்களே, இப்படி இருக்கே, வழியில வத்தல் வடாம் காய போட்டிருக்காங்களே, அந்த பக்கம் ஏதோ நம்ம இப்படி ஆடினா அது தட்டி கீழே விழுந்துருமே, அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. பாட்டு ஜிகு 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 ஜிகுன்னு சந்தோஷமா போயிட்டு இருக்கா. சரி, எல்லாரும் அதை ரசிக்கிறாங்க. தேவர்கள், தானவர்கள், ராட்சசர்கள், கந்தவர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், உரக அப்சரர்கள் எல்லாருமே ரசிச்சுட்டு இருக்காங்க. அது அது கங்கையும் பகீரதனை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கு. கங்கையை தொடர்ந்து இவங்களும் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் அது ஒரு பெரிய இவெண்ட் இல்ல, பூமிக்கு கங்கை வந்ததுன்னு. அப்புறம் அங்க போனோடனே வழியில ஜன்னு மகரிஷியோடைய ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துல அவர் யாகம் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன ஏதுன்னு பார்க்காம கங்கை அதையும் அப்படியே எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுறது. அவருக்கு கோவம் வந்துருச்சு. கோவத்துல அவர் என்ன பண்ண, என்ன இது என்ன ஏதுன்னு கூட பார்க்காம எல்லாத்தையும் அழிச்சுட்டு போறதுன்னு சொல்லிட்டு டபக்குன்னு கங்கைய குடிச்சிடுறாரு ஒரே க்ஷணத்துல. கங்கை மறுபடியும் காணோம். அப்புறம் தேவர்கள்லாம் ஷாக் ஆயிட்டாங்க, பகீரதனும் ஷாக் ஆயிட்டாரு. அப்புறம் ஜன்னு மகரிஷி கிட்ட பிரார்த்தனை பண்ணி, ஐயா எப்படியாவது கங்கையை தெரியாம பண்ணிட்டா அவளை மன்னிச்சு விட்டுடுங்கன்னு சொன்னோன்னே அவர் தன் காது வழியாக அவரை விட்டதாக கதை, ஒரு சிலர் துடையிலிருந்து விட்டதாக கதை. சோ எப்படி இருந்தாலும் ஹி ரிலீஸ்டு கங்கா. சோ மறுபடியும் கங்கா ஸ்டார்டட் போய் ஓரளவுக்கு மறுபடியும் கொஞ்சம் கர்வம் குறைஞ்சு ஆட்டம் எல்லாம் குறைஞ்சு மறுபடியும் கங்கை பகீரதன் பின்னாடியே போறா. சரி, இப்படியாக ஒரு வழியா அங்க போய் பாத்தாளம் வரைக்கும் போய் ரசாத்தளத்தும் பாத்தாளம் போய் அங்க அந்த 60,000 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சாம்பல் மேல பட்ட உடனே எல்லாருமே அவங்களோட உத்தமமான லோகத்துக்கு அந்த 60,000 பேரும் போய் சேர்ந்துடுறாங்க. சகரபுத்திரர்கள் அவங்களோட பாப்பம் எல்லாம் போய் உத்தம லோகத்தை போய் அடைஞ்சிடுறாங்க. அப்புறம் பிரம்மதேவரும் பகீரதா சகரனுடைய 60,000 புத்திரர்களை நீ கரை ஏத்திட்ட, அவங்க சொர்க்கலோகத்துக்கு போய் நல்லபடியா சேர்ந்துட்டாங்க. இந்த உலகத்துல இந்த சமுத்திரம் இந்த கடல் இருக்கிற வரைக்கும் அவனுடைய புகழ் இந்த பூமியில இருந்துகிட்டே இருக்கும். இந்த கங்கை உனக்கு நீ அவளை வரவழைச்சதால இந்த கங்கை உன்னுடைய மகளாக கருதப்படுவாள். அதனால அவளுக்கு பாகீரதி அப்படிங்கிற ஒரு பேரு. அந்த பேரால அவ ரொம்ப பிரசித்தமானவளா இருப்பா. சொர்க்கம், பூமி, பாத்தாளம்னு 3 இடத்துலயும் போனதால அவளுக்கு திரிபதகாங்கிற பேரு, உன்னால கொண்டு வரப்பட்டதால அவளுக்கு பாகீரதிங்கிற பேரு இருக்கும். சோ இன்னும் உன்னுடைய முன்னோர்களுக்கு இந்த ஜலத்தால நீ தர்ப்பணம் பண்ணு. நீ எடுத்த இந்த பிரதிஜை உனக்கு நல்லபடியாக முடிஞ்சது. உனக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இது ட்ரை பண்ணாங்க. ராஜசிரேஷ்டரான உத்தமமான குணங்களுடைய யாரெல்லாம், திலீபன் அவரும் முயற்சி பண்ணினார், அவராலையும் முடியல. அம்சுமான் முயற்சி பண்ணினார், அவராலும் முடியல. ஆனா இந்த புண்ணிய ஜலத்தை உன்னாலதான் முடிஞ்சது. அதனால நீ அவருக்கு தர்ப்பணம் பண்ணு, இந்த உலகத்துல உனக்கு அழிவில்லாத கீர்த்தி கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ற. சோ இப்படியாக இந்த கங்கை பூமிக்கு வந்தது.
நீயும் ஸ்நானம் பண்ணுப்பா அப்படிங்கிறார். நீயும் இதுல ஸ்நானம் பண்ணு, உனக்கும் ஆஹ் க்ஷேமமான நல்ல விஷயங்கள் இருக்கும், நடக்கும். உன்னுடைய பாப்பங்களும் போய் நீயும் சுத்தமானவனாக ஆவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, நீ அயோத்தியாவுக்கு திரும்பி போ, நானும் பிரம்மலோகத்துக்கு திரும்பி போறேன்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் கிளம்பி போயிடுறார். இப்படியாக கங்கை பூமிக்கு வந்தது. அடுத்து என்ன நடந்ததுங்கிறத நம்ம அடுத்த ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.